டிஜிட்டல் தொழிலாளர் வர்க்கம். இன்று நாம் தினம் தினம் பயன்படுத்தும் டிஜிட்டல் உலகை கட்டி எழுப்புபவர்கள் யார்? அவர்களுடைய உரிமைகள் தான் என்ன? அவர்களுடைய பாதுகாப்பு எங்கே? அல்காரிதத்தின் கட்டுப்பாட்டில் வாழும் தொழிலாளர்கள் நாம் தானா? நமக்கு தெரியாமலேயே நம் உணர்வுகள், செயல்கள் மற்றும் அடையாளங்கள் அனைத்தும் தரவாக பிரித்தெடுக்கப்பட்டு பின்னர் வணிக பொருளாக மாற்றப்படுகின்றனவா? அப்படி என்றால் டிஜிட்டல் தளத்தில் முதலாளிகள் யார் யார்? யார் இந்த டிஜிட்டல் தொழிலாளர் வர்க்கம்? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி மத்தேயு 20:1-16. நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற போது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி இருப்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். இவ்வாறாக அவர் எதிர்கொண்டவர்கள் எல்லாரையும் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு அனுப்பினார். காலை முதலே உழைத்தவர்களுக்கும் மாலை நேரத்தில் வந்தவர்களுக்கும் ஒரே கூலி வழங்கப்படுகிறது. இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் அவ்வாறு இல்லை. வேலை நேரத்தை அல்காரிதம் நிர்ணயிக்கிறது. கூலி மதிப்பீட்டை செயலிகள் தீர்மானிக்கின்றன. மனிதன் ஒரு வியாபாரத்திற்கான டேட்டா செட்டாக பார்க்கப்படுகிறான். இன்று தொழிலாளர் வர்க்கம் பல விதத்தில் சிறுமைப்படுத்தப்படுவதும் சுரண்டப்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மாறி வரும் டிஜிட்டல் உலகிலே புதிய தொழிலாளர் வர்க்கம் என்று ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அதனை நாம் டிஜிட்டல் தொழிலாளர் வர்க்கம், டிஜிட்டல் ப்ராலிட்டேரியட் என்றும் சொல்லலாம். டிஜிட்டல் முதலாளித்துவத்தின் கையில் இருக்கின்ற இணையமும் டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இயங்குவதற்கு தங்களின் நேரம், கவனம், உழைப்பு மற்றும் தரவுகளை வழங்கும் டிஜிட்டல் உழைப்பாளர்களை குறிக்கும் ஒரு புதிய சொல்லாடல் தான் டிஜிட்டல் தொழிலாளர் வர்க்கமாகும். தொழில்துறை முதலாளித்துவத்தில் தொழிலாளர்கள் தங்கள் உடல் உழைப்பால் முதலாளிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த மூலப்பொருட்களை பயன்படு பொருட்களாக மாற்றினர். எனினும் அத்தொழிலாளர்கள் அவர்களின் உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்காமல் சுரண்டப்பட்டனர். இன்றைய காலத்தில் உருவாகியிருக்கும் டிஜிட்டல் முதலாளித்துவத்தில் லாபமும் மதிப்பும் பொருட்களை உருவாக்குவதில் அல்ல, மாறாக இணையவழி கலந்துரையாடலினாலும் சமூக ஊடக தொடர்புகளினாலும் விளைகிறது. ஸ்க்ரோல் செய்வது, லைக் போடுவது, கருத்து எழுதுவது போன்ற ஒவ்வொரு சிறிய செயலும் கூட ஒரு சிறு உழைப்பாக மாறி டிஜிட்டல் நிறுவனங்களுக்கு தரவாக, பிக் டேட்டாவாக மாற்றப்படுகிறது. இதில் கொள்ளை லாபம் ஈட்டுபவர்கள் டிஜிட்டல் தொழிலாளர் வர்க்கத்தினர் அல்ல, மாறாக டிஜிட்டல் முதலாளிகள். இதில் பெரும் கொடுமை என்னவென்றால், தொழில்துறை முதலாளித்துவம் போலல்லாமல் டிஜிட்டல் முதலாளித்துவத்தில் டிஜிட்டல் தொழிலாளர் வர்க்கத்தினரே தொழிலாளர்களாகவும் மூலப்பொருட்களாகவும் உள்ளனர். சமூக ஊடகத்தில் அல்லது இணையத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அல்லது பதிவிடும் ஒவ்வொரு பதிவும் டிஜிட்டல் முதலாளிகளுக்கு நாம் வழங்கும் சேவையே. பொருளாதாரத்தையும் மனிதர்களின் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தும் டிஜிட்டல் முதலாளிகளின் மாய வலையாகிய அல்காரிதத்திற்குள் நாம் சிக்கிக்கொள்ளாமல் நம்மையே நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். நமது தனிப்பட்ட தகவல்களே டிஜிட்டல் முதலாளித்துவத்தின் எரிபொருள். எனவே செயலிகள் கேட்கும் தேவையற்ற தரவுகளையும் அனுமதிகளையும் தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற நேரத்தை சமூக வலைதளங்களில் செலவிடுவதை குறைப்பதன் மூலம் நிறுவனங்களின் லாப சுழற்சியை நாம் உடைக்கலாம். செய்திகளுக்கு சமூக வலைத்தளங்களை மட்டுமே நம்பி இருக்காமல் நேரடியாக செய்தி இணையதளங்கள் அல்லது அச்சு ஊடகங்களை நாம் பயன்படுத்தலாம். இணையத்தை பயன்படுத்தும் நாம் தான் இன்று புதிதாக பெருமுதலாளிகளின் சுரண்டலுக்காக ஏற்படுத்தப்பட்ட டிஜிட்டல் தொழிலாளர் வர்க்கத்தினர் என்பதை நாம் உணர வேண்டும். அல்காரிதம் உலகில் அதிக ரேட்டிங் பெற்றவர்களே முன்னிலையும் அதிக ஊதியமும் பெறுகின்றனர். மற்றவர்களின் உழைப்பு சுரண்டப்படுகிறது. இயேசு சொன்ன திராட்சை தோட்ட உரிமையாளரை போல எல்லாருக்கும் சம உரிமையும் சமத்துவம் இணைய உலகில் யாருக்கும் இல்லை. மார்க்ஸ் தொழிலாளர் வர்க்கம் என்பதை உயிர் வாழ்வதற்கான தன் உழைப்பை விற்க வேண்டிய சமூகமாக வரையறுத்தார். டிஜிட்டல் காலத்திலும் இந்த வரையறை இன்றும் பொருந்துகிறது. உழைப்பும் உழைப்பாளர்களும் உழைக்கும் இடமும் வேறுபட்டிருக்கலாம், ஆனால்
அடிமைத்தனமும் முதலாளிகளின் சுரண்டலும் அப்படியே நிலைத்து நிற்கின்றன. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.